இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாபிக்கா வந்தா கூட இதை தப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியா இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது கத்துக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்றதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமால, ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன். This is also one of the supports that I come here and building awareness is a big support from a big hero. And anything they ask which I'm able to do, I will definitely. பொதுவா தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்க சொல்ற அவேர்னஸ் இந்த மாதிரி ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழ்ல வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாசத்துல பிறந்தவங்கன்றது வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனா வெளியில இருந்து பார்க்கும் போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு. சோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸா எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறைய வந்துட்டு இருக்கு. ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராயிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மத்த அனௌன்ஸ் சொல்லலாம் சார். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருக்கோம், அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லா திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.